தமிழக மக்கள் இன்னைக்கு வெள்ளத்தால் இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னா இதுக்கு சாத்தனூர் அணையை மிட் நைட்டில் திறந்து விட்டதான் காரணமா? இப்படி தாங்க எதிர்க்கட்சிகள் தமிழக அரசை பயங்கரமாக விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இதை பற்றி ராமதாஸ் ஐயா அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காருங்க. இதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இன்னைக்கு தமிழக மக்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்கன்னா இதுக்கு காரணம் தமிழக அரசு பண்ண பெரிய மிஸ்டேக் தான். சாத்தனூர் அணையோட கொள்ளளவே 119 அடி தான். ஆனால் இந்த அணையில் நவம்பர் 30ஆம் தேதியே 117 அடி வரைக்கும் தண்ணி வந்துருச்சு. இப்படி இருக்கும்போது டேம் நிறையிற சமயத்தில் இவங்க என்ன பண்ணியிருக்கணும், எவ்வளோ தண்ணி உள்ளே வருதோ அதே அளவுக்கு தண்ணியை வெளியேற்றிருக்கணுமா இல்லையா? இதில் தான் இவங்க பெரிய மிஸ்டேக்கை வந்து பண்ணிட்டாங்க. டிசம்பர் 1ஆம் தேதி இரவு 7 மணிக்கு இவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, நாங்கள் வந்து இன்னைக்கு 30,000 கன அடி நீரை வந்து வெளியிட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க. ஆனால் இதை சொன்ன 5 மணி நேரம் கழிச்சு இந்த சாத்தனூர் அணையிலிருந்து 1,00,000 கன அடி நீரை வந்து வெளியேற்றிட்டாங்க. எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க. இதனால தான் மக்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த பகுதியிலேருந்து அவங்களோட உடைமைகள் எடுத்துகிட்டு போக முடியாமல் ரொம்ப அவதிப்பட்டிருக்காங்க. அதனால் இந்த விஷயத்தில் நீங்கள் பண்ணாதான் பெரிய தவறு. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, 1,00,000 கன அடி நீரை திறந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் 2 மணி அளவில் தான் நீங்கள் வந்து ஊடகங்களுக்கு இன்டிமேட் பண்ணியிருக்கீங்க. அந்த சமயத்தில் இன்டிமேட் பண்ணீங்க அப்படின்னா யாருக்கு தெரியும், நீங்கள் இந்த கன அடி நீரை திறந்து விடுறதுக்கு முன்னாடியே ஒன்று ப்ராப்பரான இன்டிமேஷன் வந்து கொடுத்துருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா சுச்சுவேஷனை பார்த்து நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும். இது எதையுமே யோசிக்காமல் நீங்கள் இந்த மாதிரி பண்ண தப்புனால தான் மக்கள் இன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு இந்த அறிக்கையில் இவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை எந்த இன்சிடென்ட் கூட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா 2015 செம்பரம்பாக்கம் அணையை வந்து திறந்து விடும்போதும் இதே மாதிரி பிரச்சனைகள் தான் வந்துச்சு. அப்பையும் எந்த இன்டிமேஷனும் இல்லாமல் இப்படி தான் வந்து நைட்டில் திறந்து விட்டாங்க. இப்போ அதே மாதிரி தவிர திரும்ப நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு இந்த 2 இன்சிடென்ட்ஸையும் கம்பேர் பண்ணி நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்துக்கு நீர்வளத்துறை அமைச்சரான துரைமுருகன் அவர்கள் என்ன விளக்கம் கொடுத்துருக்காரு அப்படின்னா, இல்லை இந்த டேமை நாங்கள் திறந்து விடும்போது எல்லா ப்ரோட்டோகால்ஸையுமே ஃபாலோ பண்ணி நாங்கள் கரெக்டான முறையில் தான் வந்து நாங்கள் திறந்து விட்ருக்கோம், நாங்கள் இன்டிமேஷன் எல்லாமே கொடுத்தோம் அப்படின்னு இவர் வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் உண்மையிலே இவங்க இந்த விஷயத்தில் கரெக்டான இன்டிமேஷனை கொடுத்தாங்களா இல்லையா அப்படின்றது ஆண்டவனுக்கு தாங்க வெளிச்சம். மேபி மிட் நைட்டில் வந்து இவங்க இன்ஃபர்மேஷனை கொடுத்தனால மக்களுக்கு அது சரியாக போய் சேரல போல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.